கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொன்னார்: சமாதானப்படுத்துகிறவர்கள் தேவனோட பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி. சமாதானப்படுத்துகிறவர்கள் தேவனோட பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இன்றைக்கு மனிதர்கள் சண்டை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள், சமாதானப்படுத்த மாட்டார்கள். தெருவில் ஒரு சண்டை நடந்தால் அதை இன்றைக்கு நவீன காலத்தில் தன் கரத்தில் இருக்கிற மொபைல் மூலிமா படம் பிடிப்பார்கள், அதை வலைத்தளத்திலையும் விடுவார்கள். அருமையான தேவஜனங்களே, வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, சமாதானப்படுத்துகிறவர்கள் தேவனோட பிள்ளைகள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் யாரோட பிள்ளைகளாக இருக்கிறோம்? பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறோமா? புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை மூட்டி விடுவார்கள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை மூட்டி விடுவார்கள், சொந்த பந்தங்களில் சண்டை மூட்டி விடுவார்கள், ஏன் ஊழியக்காரருக்கும் விசுவாசிக்கும் சண்டை மூட்டி விடுவார்கள். ஒரு படி முன்னே போய் தேவனுக்கும் மனிதனுக்கும் சண்டை மூட்டி விடுவார்கள். மத சண்டத்தை உண்டாக்கி ஜனங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்குவார்கள். அவர்கள் சமாதானப்படுத்துகிறவர்களாக மாறாமல் சண்டை மூட்டுகிறவர்களாக, கலக்கத்தை மூட்டுகிறவர்களாக, வேதனை உண்டாக்குகிறவர்களாக மாறிவிடுவார்கள். அருமையான தேவஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சமாதானப்படுத்துகிறவர்கள் தேவனோட பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி. நீங்கள் யாரோட பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களே நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா.